கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமா மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சக்தி, உங்களை மிஸ் பண்ணதை நினைச்சு அவ வாழ்நாள் ஃபுல்லா வருத்தப்படணும். அதுக்கு உடனே நீங்க கல்யாணம் பண்ணணும். சக்தி, உனக்கு பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. எஸ் 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 எஸ், பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சக்தி மேல பைத்தியம் பிடிச்சிருக்கு. அன்னிக்கிட்ட சொல்லி மறுபடியும் உங்களை வீட்டுக்கு வர வைக்கிறேன். தைரியமா இருங்க. ஆமாண்டா, 12 வருஷமா அப்பா வெளியே போகாம இருந்தாரு. அவரையே மாத்திருக்காங்கன்னா எனக்கும் ஏதாவது நல்லது செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. கூடிய சீக்கிரம் நான் அவங்கள பார்க்கணும். ஏ கதிரு, அப்பா இன்னைக்கு நல்ல நாள். எத்தனை மணிக்குன்னு பாரு. இத பார்த்து சொல்றேன்ப்பா. இந்த கேலண்டர் டேட் கூட கிழிக்காம இருக்கு. கேரளா தேங்க போனா இல்லப்பா, அவங்க ஒரு வாரத்துல கணக்கு தப்பா எழுதாம அப்பா கரெக்டா கணக்கு சொல்லுங்க. தம்பி சொல்ற அளவுக்குலாம் நடந்துக்காத, கணக்க கரெக்டா பாரு. அம்மா, இன்னைக்கு தைப்பூசம். நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்? வடை பாயசம் செஞ்சிருக்கேன். சாப்பிடும்போது அப்பளம் பிரிச்சு தரேன். என்னம்மா அவ்வளவுதானா? பொரி உருண்டையும் சேர்த்து செய்யுங்கம்மா. டேய், அது கார்த்திகை தீபத்துக்கு செய்வாங்கடா. அம்மா, தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள்மா, அதையும் சேர்த்து செய்யுங்கம்மா. அம்மா, அப்படியே கொழுக்கட்டையும் செஞ்சிருங்கம்மா. கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு தான் செய்வாங்க. அம்மா, முருகன் யாரு? பிள்ளையாரோட தம்பி தானே. இந்த தம்பிக்கு மட்டும் செஞ்சா அண்ணனுக்கு கோவம் வரும். அண்ணனுக்கும் சேர்த்து செய்யுங்க. இது மட்டும் போதுமா இல்ல? இல்லம்மா, இன்னும் இருக்குமா லிஸ்ட்? நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? நானே சொல்றேன். அம்மா, தட்டை சீடை அதிரசம் முறுக்கும் சேர்த்து செய்யுங்க. ஆமாமா, இதெல்லாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்வாங்கப்பா. அம்மா, கிருஷ்ணரும் கடவுள் தான், விநாயகரும் கடவுள் தான், முருகரும் கடவுள் தான். ஏன் இந்த துளசி மடம் கூட கடவுள் தான். ப்ளீஸ்மா, வேறுபாடு பார்க்காம செய்யுங்கம்மா. இப்படி மொத்தத்தையும் ஒரே நாள்ல செய்யணும்னா உங்க எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். மருமகளுங்க வருவாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இது சமைக்க சொல்லி தரேன். அவங்க எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருவாங்க. அம்மா, தம்பி ஆசைப்படுறாமா, செஞ்சு கொடுங்கம்மா. ஆமாமா ஆமாமா, இவன் வேலைக்கு வெளியூர் போயிட்டா இதெல்லாம் சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது. சக்தியா நான் கேட்டதை செஞ்சு கொடுங்கம்மா. ப்ளீஸ்மா. என்ன என்னைக்கும் இல்லாத திருநாளா எல்லாரும் சக்தி மேல பாசத்தை பொழியறீங்க? என்ன விஷயம்? பாசம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. இவனுக்கு பிடிக்கிறதெல்லாம் எங்களுக்கும் பிடிக்காதான். என்னங்க, இவங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்ல சொன்னதே அவ்வளவுதான். நம்ம ஊர் முனிய பொண்ணுக்கு கெடா வெட்டு ஒண்ணு பாக்கி இருக்கப்பா. முனிய பொண்ணு சாமி தான். கெடா வெட்டு எப்பன்னு அதையும் சேர்த்து இப்பவே முடிவு பண்ணிருங்க. ஆமா, அது அப்புறம் பாத்துக்கலாம். இன்னைக்கு என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாது. இன்னைக்கு தைப்பூசம்ல,
பழனி முருகன் கோவில இருந்து பஞ்சாமிர்தம் வந்திருக்கு. அத மட்டும் தான் சாப்பிடணும். அது எங்க இருக்கு? அது பூஜை ரூம்ல முடிக்கல. என்னம்மா கெடா வாங்கிட்டுமா? வாங்கிடுங்க. டேய் கதிரு சீக்கிரமா எடுத்துட்டு வாடா. எவ்வளவு நேரமாடா காத்துட்டு இதோ இருக்கு? வந்துட்டேனே, வந்துட்டேன். தம்பிடா. டேய் இந்த டேய், இங்க வாடா. யாருடா? டேய் முதல்ல இங்க வாடா. இங்க. அண்ணா இந்தாங்க. அண்ணா இத பிடிங்கண்ணே, இது எங்க கப்பு. டேய் உன் கப்பா? டேய் கதிரு பெரிய அண்ணனுக்கு கொடுத்துட்டு போடா. இருங்கண்ணே. முதல்ல எனக்கு போடுங்க. டேய் இங்க வாடா, நான் தான்டா மூத்தவன். டேய் தம்பி அண்ணா இருங்க. இருந்துச்சுடா போடுறா. இந்தாங்க இந்தாங்க நீ இந்தாங்க. போடு போடு. கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்கண்ணே. ஓகே கதிரு, ஓகே சூப்பரா ஏன் இருக்குடா. கப்படுங்கண்ணே. டேய் போய் உட்காருண்ணா, இதுலயே போய் இருடா. தீந்துச்சுடா போடுறா. என்னண்ணா அதுக்குள்ள சாப்பிட்டீங்க? அண்ணா ஏன் கப்படுங்க, ஏன் கப்படுங்க. இன்னும் கொஞ்சம் போடு. டேய் கதிரு வாடா தம்பி போடுறா. போதுமாண்ணே. அண்ணா இதுதான் கடைசி டேய், சொல்லிட்டேன். அண்ணே, வாடா. அவனுக்கு கொஞ்சம் கொடு. இந்தாங்க. டேய் டேய் டேய், டேய் ஆ. இருக்கா இல்லையாடா? அவ்வளவுதான். ஏய் கொஞ்சம்டா. ஏய் அண்ணா, பிரசாதெல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடணும். நீங்க மட்டும் நிறைய சாப்பிடுறீங்களாடா? பெரியவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஏன் கப்படுங்க, ஏன் கப்படுங்க. ஏன் கப்பு கொடுங்க. எல்லாத்தையும் அவனுங்களே இந்த சாப்பிடுறா உன் கப்பு. இது இல்ல, ஏன் கப்புங்க. அதான் உன் கப்பு. குடு குடு. அண்ணா குடுங்கடா. டேய் டேய் அண்ணா, டேய் ஏன் ஏடா கப்புங்க? ஓடுறியா? அண்ணா, கொடுங்கண்ணே. அண்ணா, ஏய், pleaseண்ணே. பாவம்டா. அண்ணா, கொடுங்கண்ணே. டேய் குடு குடு. அண்ணா, டேய் சண்டை போட்டுறீங்கடா. கொடுங்கண்ணே. ஏய், அண்ணா, அது ஏன் கப்புண்ணே? அண்ணா, 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 pleaseண்ணே, அண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணா, டேய், ஏன் ஏன் கப்புண்ணே? கப்பு? காலி அடிச்சா. அண்ணா, இங்க குடு. அண்ணா, கொடுங்கண்ணே. அண்ணா, 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 pleaseண்ணே, அண்ணா. அண்ணா, 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 கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. கொடுங்கண்ணே. அண்ணா, டேய் டேய் குடுத்துறா குடுத்துரு. சாப்பிடு. டேய் நீ எடுத்து சாப்பிடுற. பிரசாதம் சூப்பர். என்னண்ணா, ஒண்ணுமே இல்ல. சூப்பரா இருக்கு. இல்லையா? இல்லையா? ஏன்டா இப்படி பண்றீங்க? அண்ணா, இல்லண்ணே. ஐயோ அண்ணா தம்பிக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க? பாவம்டா அவன். ஐயோ ஆமாண்ணே. பாவம் சரி கதிரு ஸ்பூன்ல கொஞ்சம் ஓட்டிட்டு இருக்கு, எடுத்து சாப்பிடு. எனக்கு ஒண்ணு வேணாம், போங்க. டேய் 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 தம்பி. டேய் தம்பி கோச்சிக்கிட்டான்டா. பிரசாதம் மாதிரி சாப்பிட்டா தானே இவ்வளவு சாப்பிடுறீங்க? நான் மட்டுமா சாப்பிட்டேன்? டேய் கதிரு ஏதாவது மிச்சம் இருக்காடா? இதுலயும் ஒண்ணு இல்லண்ணே. டேய் நல்லா பாருடா, அதுல ஏதாவது இருக்கும். ஏண்ணே? எனக்கு இப்ப பாவம் வேணும். கதிரு. டேய் டேய் கோவப்படாதடா. தம்பி டேய் டேய், சொல்றது கேளு. இருடா, இருடா. கொஞ்சமா ஓட்டிட்டு இருக்கு, இந்தா சாப்பிடு. போங்கண்ணே. டேய் இதுவும் வேணாமா? ஏன்டா தம்பி இங்க பாரு, நாளைக்கு அண்ணன் உனக்கு பழனில இருந்து பஞ்சாமிர்தம் வாங்கி வரேன். போதுமா? என்னடா டேய் அண்ணன் போய் சொல்ல மாட்டாரு, உண்மையை தான் சொல்லுவாரு. நான் சொன்னதை தான் செய்வேன். ஒரு முறை தான் நான் சொல்லுவேன். தம்பிக்கு வைக்காம மொத்தத்தையும் காலி பண்றது. டேய் நீங்களும் தான சேர்ந்து தின்னீங்க, நான் மட்டும் பாத்தீங்க. 3 பேருக்கும் கொடுத்தல, என்ன மட்டும் விட்டுட்டு சாப்பிட்டீங்க. ஏய் அது இல்லடா. டேய் அவன் கிண்ணங்கள எடுங்க சீக்கிரம். டேய் 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 எடுங்கடா. டேய் கதிரு கதிரு ஏய், கதிரு எனக்கு கொஞ்சம் குடுடா. யாருக்கு தர மாட்டேன். கதிரு எங்கடா ஓடுறா? டேய் சக்தி விடுடா. விடுங்கடா. அவன் சாப்பிட்டோம். பாவம் தம்பி கொஞ்சம் சாப்பிடணும். சாப்பிடுறா சாப்பிடுறா தம்பி. ஆனா கொஞ்சமா எங்களுக்கு குடுறா. என்னடா கதிரு பாத்தியா இல்லையா? பாத்துட்டேன்பா. சாயந்தரம் 4 to 5:30பா. சரி சரி. சக்தியை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும். அவர் போட்டிருக்க ட்ரெஸ் கலர்லயே நானும் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. அவர் வந்தா 2 வார்த்தை பேசலான்னு பார்த்தா ஆளையே காணும். ச்சே. ச்சே. சக்தி வா ஏன். வந்துட்டார். சக்தி என்ன அனுஷ்கா? என்ன விஷயம் சொல்லு. அது வந்து அது என்ன சொல்லு. அது இந்த ஷர்ட்ல நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எங்க உங்களுக்கும் என்ன மாதிரியே பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்றோம்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு பிடிக்காத கலரே இதுதான். நான் ஒரு வாரமா எந்த ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணல, வேற வழி இல்லாம இந்த ஷர்ட்டை போட்டுட்டு இருக்கேன். ஐயோ என்னது இப்படி சொல்றாரே. எனக்கும் அப்படிதான். எங்க அம்மா கம்பல்ஷன்ல தான் நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன்.
எனக்கும் பிங்க் பிடிக்காது. என்ன இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கலர் பிடிக்கும்னு சொன்ன? ஆ, அது பிடிக்கும். இந்த இந்த ட்ரெஸ் பிடிக்காது. உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. சார், நான் கேட்ட லோன் அரேஞ்ச் ஆயிடுச்சா சார்? முதல்ல கட்ட வேண்டிய லோனை கட்டியா, அப்புறம் அதை பத்தி பேசலாம். சார், அடுத்த மாசம் நான் கரெக்டா கட்டிடுறேன் சார். இதே தான் 3 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல 30,000 ரூபாயை கட்டுற வழியை பாரு, இல்லைன்னா உன் மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க சொல்லி எம்டி சொல்லிட்டாரு. சரி சார், எப்படியாவது நாளைக்கு கட்டிடுறேன். கட்டணும், இல்ல நான் சொன்ன மாதிரி உன் வேலை போயிடும். ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். என்ன புரிஞ்சுதா? போனவை. அந்த 2 லட்சத்தை நானே கொடுத்துறேன். மொத்தமா என்னால 2 லட்சம் கொடுக்க முடியாது. மாசம் மாசம் வேணா 10,000 ரூபாய் கொடுத்துறேன் சார். நாளைக்கு எப்படி கட்டுறது? கையில வேற பைசா இல்ல. சக்தி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சொல்லுங்க சக்தி, என்ன பிரச்சனை? எப்பவோ இறக்கப்பட்டதுக்கு இப்ப மாட்டிட்டு முழிக்கிறேன். ஏன், ஒர்க்ல ஏதாவது ப்ராப்ளமா? ஒர்க்ல எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. 3 மாசமா நான் பணம் கட்டுறேன்னு சொன்னா கட்டவே இல்லை. அதை நாளைக்கே கட்ட சொல்றாங்க. ஏதாவது பண கஷ்டத்துல இருக்கீங்களா சக்தி? இது நான் கட்ட வேண்டிய பணமே கிடையாது. அந்த நந்தினியால நான் மிஸ் பண்ண 2 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் 10,000 ரூபாய் கட்டி கழிக்கிறேன்னு ஆபீஸ்ல ஒத்துக்கிட்டேன். என் மேல இருக்கிற நம்பிக்கையில அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. 3 மாசமா கட்டவே இல்ல. உடனே 30,000 ரூபாய் கட்ட சொல்லி நெருக்கடி கொடுக்குறாங்க. உங்ககிட்ட பணம் இருக்கா சக்தி? இப்போ மட்டும் என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா மொத்தமா ஆபீஸ்ல கட்டிட்டு நான் நிம்மதியா இருப்பேன். அவ பேரு நந்தினி இல்ல, நம்பிக்கை துரோகி. அந்த நம்பிக்கை துரோகியை எப்போ பார்த்தனோ அப்போத்துல இருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல 2 லட்சத்தை இழந்தேன். அதுக்கப்புறம் என்னோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. அவளை தலை முழுகினாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அவளால நான் பட்ட கடன் மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன செய்ய போறீங்க சக்தி? என்ன செய்ய? நான் அவளை உண்மையா காதலிச்சேன். அவ என்ன ஏமாத்தினா. அவளை லவ் பண்ண பாவத்துக்கு என் வண்டி இருக்குல்ல, அதை வித்துட்டு உடனே பணத்தை கட்டணும். என்னது, பைக்க விற்க போறீங்களா? அப்புறம் நீங்க எப்படி ஆபீஸ் போவீங்க? எப்படியோ போறேன். முதல்ல நான் பட்ட கடனை அடைக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சக்தியோட பைக்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு போற நாளை எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த நந்தினியால பைக்க விக்கிறன்றாரு. சக்தி, விட மாட்டேன். உங்க பைக்க விக்க விட மாட்டேன்.
30,000 ரூபாய் வேணும்னு சொல்றாரே. பணத்துக்கு என்ன பண்ணலாம்? இதை பத்திரமா வையே, நாளைக்கு கண்ணை வந்தோடனே இதை கொடுக்கணும். ஏங்க வர வழியிலே கண்ணங்கிட்ட கொடுத்துட்டு வர வேண்டியதானே? அம்மா நாளைக்கு தான் கண்ணை ஊர்ல இருந்தே வர்றான். நாளைக்கு பேங்க் லீவு, அதனால தான் இப்போவே பணத்தை ட்ராப் பண்ணி கொண்டு வந்துட்டேன். எங்க பேங்க் லீவா இருந்தா என்னங்க, ஏடிஎம்ல எடுத்து கொடுக்க வேண்டியதானே? இந்த பாரு, இப்பெல்லாம் மாசத்துக்கு 5 தடவைக்கு மேல ஏடிஎம்ல பணம் எடுத்தா 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஏங்க 20 ரூபாய் தானே, போனா போயிட்டு போதுங்க. ஏமா உனக்கு 20 ரூபான்னா அவ்வளவு சாதாரணமா போச்சா? இங்க பாரு, ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு பார்த்து சம்பாதிச்சதுனால தான் நாம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை? என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம கேட்டுட்டேன். அப்படி வா வழிக்கு. இந்த சரி கொடுங்க, பணத்தை பீரோல வச்சிடுறேன். முதலே செஞ்சிருக்கலாம்ல. அப்பா கொடுத்த பணத்தை அம்மா பீரோல தான் வச்சிருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் வீட்ல இல்ல. அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டா ப்ராப்ளம் சால்வ். பணத்தை எங்க வச்சாங்கன்னு தெரியலையே. மாமா டீ. உங்களுக்கு டீ எடுத்துட்டு வருவா? சரி. லக்ஷ்மி, கதிர் போன் ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் பாரு. எங்க போயிட்டான்? போனை ஏட்றா. கதிர், கதிர் எங்க போன? மொசக்குட்டி.